ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் கலர் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கலர்லாம் காலியானதுக்கப்புறமா குழந்தைங்க தூக்கி போட்டுருவாங்க. இந்த பாக்ஸை நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நீங்கள் வரைய தெரிஞ்சதுன்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டிக்கர் தான் ஒட்டிக்கிறேன். என்கிட்ட இதான் இருக்குது, அதனால் நான் இதை ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ளவர் மாதிரி ஸ்டிக்கர் இருந்தால் கூட நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பென்சில் போட்டு வைக்கிற பாக்ஸு, அந்த மாதிரி தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பென்சில் பென்னெல்லாம் போட்டு வைக்க நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஹெட்ஃபோன் ஒயர் நம்ம வச்சுருப்போம் பாட்டு கேட்குறதுக்காகவே. ஆனால் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிக்கலாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கான டிப்பு தான் இது. இந்த ஒயரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்ல கையில் இந்த மாதிரி வச்சு சுற்றி எடுத்துக்க போகிறோம். எந்த அளவுக்கு சின்னதாக சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம சின்னதாக சுற்றி எடுத்துப்போம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றி எடுத்துகிட்டு இது கூட நான் வந்து ஒரே ஒரு சேஃப்டி பின் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இந்த பின்னை இதில் நம்ம பின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வைக்கும் போது பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது சிக்கலாகாமல் அப்படியே இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் சுலபமாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து இயரிங் வாங்கின பாக்ஸு, அந்த பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது இல்லாட்டியும் கூட நீங்கள் ஜுவல்ஸ் வாங்கின சின்ன பாக்ஸ் இருந்தால் கூட அதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளிட்டர் டேப் எடுத்திருக்கேன். இந்த டேப்பை வந்து இதில் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த டேப்புக்கு பதிலாக கலர் கூட பண்ணி எடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணும்போது இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி சுற்றி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்னதான சாமி சிலை வைக்கிறதுக்காக தான் இதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த சாமி சிலை வைக்கும் போது கீழே விழாமல் இருக்கும். இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சிலையை வச்சுக்கலாம். இது போல் வச்சு நீங்கள் வந்து ஷோ பீஸ் மாதிரி டேபிள் மேலே வைக்கலாம். இல்லைனா நீங்கள் செல்ஃபில் வைக்கும் போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் பூஜா ரூமில் கூட இதை அப்படியே வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பாக்ஸ் உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.